ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு சொன்னால் நான் ஒரு வீடியோ போடுறேன்னு வந்து பாருங்கள். இவங்க வந்து சகோதரமொழி, நம்மளோட சகோதரமொழி பேசுகிறாக்கள் தான் இவங்க வந்து குருநாகல் இருந்து இங்கே யாசகம் பெறுறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ நான் வந்து பார்த்த நேரம் நடு வெயிலில் இருந்தால் அப்போ சைட்டில் நீங்கள் சொல்லி போட்டு அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தேன். அவங்களோட ஸ்டோரி சொன்னாங்க. இவங்க மட்டும் இல்லை, அநேகமாக அந்த பெட்ரோல் செட்டுகள் எல்லாம் பாருங்கள். இப்போ இந்த சந்தன குச்சியோட சின்ன பிள்ளையோட கை குழந்தையோட நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே சகோதரமொழி பேசுகிறாக்கள் தான். மட்டக்களப்பில் யாசகம் கொடுக்குறாக்கள் கூடுதலாக இருக்காங்களோ தெரியல. இப்போ குருநாகலில் இருந்தெல்லாம் இங்கே யாசகம் பெறத்துக்கு மட்டக்களப்புக்கு வந்திருக்காங்க. அது சரி, மட்டக்களப்பு வந்தாரை வாழ வைக்கும் ஊருன்னு சொல்லுவாங்க, அதுக்கு உதாரணம் தான் இது. இவங்க யாசகம் கேட்குற அந்த முறை வந்து உண்மையாகவே பார்க்க பரிதாபமாக இருக்கும். என்னடா நடு வயலில் குந்தித்திருந்து யாசகம் கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, அன்றைக்கு போகிறோம் கல்லடி பாலத்தில் அந்த அருகில் நடு தார் ரோட்டில் குந்தித்திருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. கடுங்கவலையாக போய்த்து தர்மம் தலை காக்கும் எனக்கு விலங்குல என்னடா சரியா. அது பிரச்சனை இங்கே அம்மா வெயிலில் இருக்காங்க, ஊரமாயிருங்க. நான் உங்களை 2-3 தடவை கண்டிருக்கேன். கல்லடி பாலத்துக்கிட்டையும் வெயிலில் இருப்பீங்க. வெயிலில் இருக்கக்கூடா, இன்னல்ல இருங்க. சரியா சரியா, இதை வச்சுக்கொள்ளுங்க. சரியா, வெயிலில் இருக்காங்க, உள்ளுக்குள்ளே இருங்க. சரியாம்மா.